பெண்களுக்கு வரும் வெள்ளை வெட்டை நோய், பிறப்புறுப்பு நோய்கள், கருப்பை புண்கள், ஆண்களுக்கு வரும் மூலம், ஆசனவாய் புண்கள், பௌத்திர நோய், கற்றுகள், கிழங்குகள், தொடை, அக்குள், பிறப்புறுப்பு, ஆசனவாய், கருப்பை புண்கள், அரிப்பு, தொடை அரிப்பு, கரப்பான், வெரிகோஸ், கருமுட்டை நோய், கருப்பை நோய், முகத்தில் மங்கு, தோல் நோய்கள், இப்படி பலவற்றால் நம்மில் பல பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா? அதை எல்லாமே நீக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, முடக்கத்தான் கீரை, பால், கஷாய். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடியாவது இருக்கணும், ஒரு அவ்வளவாவது இருக்கணும் முடக்கத்தான் கீரை. அதை நல்லா அலசி, நல்லா மிக்சிலே போட்டு நல்லா தண்ணியெலாம் குத்த வேண்டாம், அப்படியே நல்லா அடித்து அதை ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சு ஜூஸாக ஆக்கி வச்சுக்கணும். அது ஒரு 100 கிராம் 200 கிராம் அந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோ ஜூஸாக அது வரணும். உலர்ந்த திராட்சை கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரித்து அது ஒரு 7-8 பாதாம் பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த பாதாம் பருப்பு விழுது தோல் வச்சு அந்த பாதாம் பருப்பு வச்சு பண்ணி அதை விழுதாக நல்லா அரைச்சிட்டு அந்த முடக்கத்தான் கீரை அரைச்சி அந்த ஜூஸ் வச்சுப்போம். அந்த ஜூஸு ஒரு 200 மில்லி பால், அதில் ஒரு 100 கிராம் 100 அவ்வளோ வெல்லம் மாதிரி போடலாம். வெல்லம், கருப்பு திராட்சை, கொட்டையோடு இருக்கிற கருப்பு திராட்சை, அதையும் அடித்து அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம். கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிடும். வடிகட்டி அந்த கஷாயத்தை காத்தால் ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர், சாயங்காலம் ஒரு 1/2 டம்ளர் அல்லது 3/4 டம்ளர், அதாவது 100 அல்லது 150 மில்லி இருக்கலாம், ஒரு அவ்வளோவாது சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்க பிறப்புறுப்பு வாயில் புண்கள் இருக்குது, ஆசன வாயில் புண்கள் இருக்குது, மூல நோய் இருக்குது, இப்படி வெட்ட வெள்ளை நோய் இருக்குது, தொட அரிப்பு, இப்படிலாம் சொன்னேன் இல்லையா? இத்தனை நோய்களும் நமக்கு நல்லா நீங்கிறதுகள். ஆனால் அதை தொடர்ந்து 48 நாட்கள் நம்ம சாப்பிடணும். இது மட்டும் இல்லாமல் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற அந்த நோயையும் இந்த கஷாயம் நல்லா நீக்கி விடும். அதாவது ஏந்திக்க முடியாது, உட்கார முடியாது, கையை நீட்டினா மடக்க முடியாது, உட்காண்டா ஏந்திக்க முடியாது, காலை நீட்டினா மடக்க முடியாது, உட்காந்துருக்கச்சே கை கால் உடம்பெல்லாம் ஒரே மூட்டுக்கு மூட்டு, விரலுக்கு விரல் எல்லாம் ஒரே வலி, ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு இயலாமையான ஒரு நிலைமை. எல்லாத்துக்கும் மற்றவாளை எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இது பயமில்லாமல் இந்த பால் கஷாயத்தை காபி டீ காற்றுல சாப்பிட்ற மாதிரி நம்ம இதை குடிச்சுட்டே வந்தோம்னா இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் அடையாக கற்பா மங்குன்னு சொல்லுவார், அதெல்லாம் நல்லா நீங்கும். தலையில் இருக்கிற பொடுகு, தோல் நோய்கள் இதெல்லாமும் நல்லா நீங்கும். பல விதத்துலேயும் இந்த முடக்கத்தான் பால் கஷாயம் நமக்கு நல்லா உதவி செய்யுங்கிறதுனால இதை எல்லோரும் போட்டு பயன்படுத்தி நலமோட வாழலாம். இந்த பதிவு படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.